வெல்கம் யூவர்ஸ். நம்ம சேனலில் டீப் லேர்னிங் சீரீஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். 3 மாடியூல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்க்க போகிறது மாடியூல் 4 ஃபார்வர்ட் ப்ராபகேஷன். நியூரல் நெட்வொர்க் உள்ளார எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்றது இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். சிம்பிளாக சொன்னால் இன்புட் கொடுத்தா நெட்வொர்க் எப்படி ப்ரெடிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் ஃபார்வர்ட் ப்ராபகேஷன். ஒரு நியூரல் நெட்வொர்க்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நியூரல் நெட்வொர்க்குன்றது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே வந்து ரொம்ப லாஜிக்கலாக ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட்டா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது வெயிட்ஸோட மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறம் பயாஸ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயருக்கு அது மூவ் ஆகும். ஸோ இது லேயர் பை லேயர் நடக்கும். இந்த ஃபுல் ஜேர்னியை தான் நம்ம ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்கோட 3 மெயின் பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். இன்புட் லேயர் அப்படின்றது ரா டேட்டாவை ரிசீவ் பண்ணும். இதில் வந்து எந்த கேல்குலேஷனும் நடக்காது. ஜஸ்ட் டேட்டாவை ரிசீவ் பண்ணி பாஸ் பண்ணும். ஹிடன் லேயர் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக லேர்னிங் வந்து இங்கே தான் நடக்கும். பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் லேர்ன் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். தேர்ட் லேயர் வந்து அவுட்புட் லேயர். இதுதான் வந்து ஃபைனல் ப்ரெடிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸ். லைக் எஸ்ஆர் நோ டைப்பு, வேல்யூ, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் வந்து இங்கே தான் ப்ரெடிக்ஷன் நடக்கும். ஹிடன் லேயர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நெட்வொர்க் வந்து ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஜென்ரேஷன். லாஸ்ட் லேயரில் வந்த அவுட்புட்டை தான் நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகுவானா இல்லையா, ஹவுஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும், இமேஜ் வந்து கேட்டா டாகா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஸ்ட் லேயர் யூஸ் ஆகுது. இந்த அவுட்புட் லேயர் தான் ஆக்டிவேஷனை டிசைட் பண்ணும். நம்ம லாஸ்ட் மாடியூல் 3ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதோட டைப்பில் வர்றது தான் இந்த சிக்மாய்ட், சாஃப்ட்மேக்ஸ், லீனியர் இதெல்லாம். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ப்ராபபிலிட்டி அவுட்புட்டுக்கு யூஸ் ஆகும். சாஃப்ட்மேக்ஸ் வந்து மல்டிபிள் கிளாஸஸ்க்கு யூஸ் ஆகும். லீனியர் வந்து ரிக்ரெஷன் வேல்யூ அவுட்புட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் எண்டில் நமக்கு ப்ரெடிக்ஷன் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பரை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் 100 ஸ்டூடெண்ட்டோட பேப்பர்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் சிங்கிள் இன்புட் வந்துச்சுன்னா ஸ்லோவாக இருக்கும். பேட்ச் ஆஃப் இன்புட்ஸ் வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நியூரல் நெட்வொர்க்ஸில் டேட்டா பேட்சாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜிபியு பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இங்கே வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரோட எவாலுவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஆன்சரை தான் இங்கே நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிறோம். ஹிடன் ஸ்டெப் 1ன்றது கரெக்ட் கான்செப்டை வந்து செக் பண்ணுறது. ஹிடன் ஸ்டெப் 2 என்ன ஆகும்னா எக்ஸ்ப்ளனேஷனோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. ஹிடன் ஸ்டெப் 3ன்றது ப்ரெசன்டேஷனை செக் பண்ணுவாங்க. அவுட்புட் என்ன பண்ணுன்னா ஃபைனல் மார்க்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவாலுவேஷன் நடந்து லாஸ்ட்டில் டோட்டல் மார்க்ஸ் வருதில்ல. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து நியூரல் நெட்வொர்க்கில் லேயர் பை லேயர் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் யூஸ்டு. ஃபார்வர்ட் ப்ராபகேஷனுக்கு பேக்போன் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணால் கஷ்டம். ஆனால் மேட்ரிசஸ் யூஸ் பண்ணால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்பை யூஸ் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட், அப்புறம் வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இந்த மாடியூலில் நம்ம ஃபார்வர்ட் ப்ராபகேஷன்னா என்ன, டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது, இன்புட், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர் அப்படின்னா என்ன, ப்ரெடிக்ஷன் எப்படி ஜென்ரேட் ஆகுது, பேட்ச் ப்ராசஸிங்கோட ஐடியா, அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மாடியூலில் லாஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.